தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் விடியல் பயண திட்டத்தை நிறுத்திவிடுவார்கள் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். அதேவேளையில் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் கள்ளச்சாராய வழக்கை சிபிஐ விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். அரசியல் தலைவர்கள் நேற்றைய பரப்புரையின் சிலவற்றை தற்போது பார்க்கலாம். கடலூரில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி வேட்பாளர்களான பிரேமலதா விஜயகாந்த், அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம், சி.வே. கணேசன், தமிமுன் அன்சாரி உள்ளிட்டோரை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், விடியல் பயணத்தால் மெட்ரோ ரயில் நஷ்டத்தில் இயங்குவதாக கூறியவர் பிரதமர் மோடி என குற்றஞ்சாட்டினார். மகளிர் முன்னேற்றத்திற்கு அடிப்படையான இந்த விடியல் பயண திட்டத்தை நியாயமா மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வரவேற்றிருக்கணும். ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நகரங்கள்ல பெண்கள் கட்டணம் இல்லாமல் பயணிக்கிற காரணத்தினால மெட்ரோ ரயில் பயன்படுத்துறவங்க எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சான் அப்படின்னு சொன்னார். மெட்ரோ லாபகரமா இயங்க முடியலன்னு கவலைப்பட்டிருக்கிறார். NDA ஆட்சியில இந்த விடியல் பயண திட்டத்தை நிறுத்திடுவாங்க என்றுதானே பொருள். மோடியோட பேச்சை மீறி செயல்படுகிற துணிவு பழனிசாமிக்கு இருக்கா? அதிமுக என்று அமித்ஷா திமுகவாக மாறிவிட்டதாகவும் விமர்சித்தார். விரைவில் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவத்தை அதிகாரத்தை குறைக்க வரக்கூடிய திட்டம் தான் தொகுதி மறுசீரமைப்பு. இப்படி வரிசையா NDA கூட்டணி நிறைய பிளான் வச்சிருக்காங்க. இதுபோன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் பரப்புரையில் ஈடுபட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கள்ளச்சாராய மரண வழக்கை சிபிஐ விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். கள்ளச்சாராயத்தை குடிச்சு 65 பேர் அன்றைக்கு மட்டும் இருந்திருக்கிறாங்க. முதல் 3, அப்புறம் 65, 68 பேர் உயிரிழப்புக்கு காரணம் இந்த அரசாங்கம். உண்மைதானே? இப்படி உயிரிழந்தவர்களை பார்க்க கூட இல்ல, ஆறுதல் சொல்ல கூட இந்த முதலமைச்சர் வரல. தமிழ்நாடு போதை நிறைந்த மாநிலமாக திகழ்வதாக EPS குற்றம் சாட்டினார். ஸ்டாலின் அவர்களே ஆணவ பேச்சை விட்டுருங்க. நாங்க நடக்கிற பிரச்சனை அரசியல் பேசிட்டு இருக்கிறோம். நான் 51 ஆண்டு காலம் நான் யாரையும் விமர்சனம் பற்றி பேசுறது கிடையாது. ஆனால் இன்றைக்கு ஸ்டாலின் என்னை பேச வைக்கிறார், அவருடைய மகன் பேச வைக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, எங்களை பற்றி அவதூறா பேசினா இனி நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். ஒரு வார்த்தை பேசினா 10 வார்த்தை பதில் கொடுப்போம். சோழிங்கநல்லூர் தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜெயலட்சுமி ராமனை ஆதரித்து பேசிய சீமான், நடிகர் நாட்டை ஆள விரும்பும் போது மறைந்த நல்லகண்ணு போன்றவர்களை ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆக்காதது தமிழ்நாட்டின் சாபக்கேடு என விமர்சித்தார். 4 முறை பொது தேர்தலில் தோற்ற ஒருவன் அதே உற்சாகத்தோடு 5வது முறையும் களத்தில் நிக்கிறான். யாராவது நிக்கிறான்? என்ன நம்பிக்கைடா, என்ன கான்பிடன்ட். வெறும் வார்த்தையில இல்ல, செயல்ல கான்பிடன்ட். கான்பிடன்ட் வெற்றி நிச்சயம். அந்த கான்பிடன்ட் இல்ல, அவருக்கே கான்பிடன்ட் இல்ல. நமது நாட்டில் மட்டும் பிடித்த கல்வியை ஒருவர் கூட படிக்க முடியாத சூழல் இருப்பதாகவும் தெரிவித்தார். ஓட்டு போடும் போகும்போது தங்கச்சி அனிதாவை பார்த்துட்டாது போ. இந்த அநீதிக்கு ஒரு முடிவு கட்டணும்னு முடிவெடுத்து போ. ஓட்ட உருப்படியா போடு, இல்ல குவாட்டரை போட்டு வீட்டில் படு. தேனி மாவட்டம் ஆண்டிவெட்டியில் பரப்புரையில் ஈடுபட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா மறைந்த ஜெயலலிதாவின் நினைவுகளை பகிர்ந்து கண்கலங்கினார். அம்மாவோட வந்துமே, இப்ப அம்மா இல்லையே அப்படிங்கிற மனசுதான் எனக்கு வந்தது. நீங்க எல்லாம் இருக்கீங்க. ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து முக்கிய வேட்பாளர்களின் மனுக்களும் ஏற்கப்பட்டன. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் மார்ச் 30 தொடங்கி ஏப்ரல் 5 நிறைவடைந்தது. இந்நிலையில் 7600க்கும் மேற்பட்டோரின் வேட்புமனுக்களின் பரிசீலனை காலை 11 மணிக்கு தொடங்கியது. சில தொகுதிகளில் வேட்புமனுக்கள் நிறுத்தி வைக்கப்பட்டதாலும் அடிதடியாலும் பரபரப்பு ஏற்பட்டது. அதே நேரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் உதயநிதி, மூத்த அமைச்சர்கள் KN நேரு மற்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டன. எடப்பாடி தொகுதியில் திமுக வேட்பாளர் காசியின் மனு நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் ஏற்கப்பட்டது. சசிகலா மற்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தரப்பின் சில வேட்பாளர்கள், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சில வேட்பாளர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன. குடல் சிறையில் இருந்தபடி மனு தாக்கல் செய்த பனங்காட்டுப்படை கட்சி தலைவர் ஹரியின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. அத்தொகுதியில் ராக்கெட் ராஜாவின் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிகளின் அனைத்து வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டன.
முதல் முறையாக தேர்தலை சந்திக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்புமனு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் நிராகரிக்கப்பட்டதும் விஜயின் வேட்புமனு சில மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தவேக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் போட்டியிடும் நிலையில் எந்த சிக்கலுமின்றி திருச்சி கிழக்கு தொகுதியில் அவரது மனு ஏற்கப்பட்டது. ஆனால் பெரம்பூரில் பாமக வேட்பாளர் திலகபாமா தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. விஜயின் பெயரில் சொத்து வரி கட்டவில்லை என காரணம் கூறப்பட்டது. அதனால் வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் தவேகவினர் விளக்கம் அளித்த பின் மனு ஏற்கப்பட்டது. இதேபோல் வில்லிவாக்கத்தில் தவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா அவரது மனுவில் மனைவியின் பெயரில் உள்ள நிறுவனங்களின் பெயர்களை முழுவதுமாக குறிப்பிடவில்லை என எதிர்ப்பு தெரிவித்ததால் வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் விளக்கம் அளித்த நிலையில் அதுவும் ஏற்கப்பட்டது. எனினும் இபிஎஸ் போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் தவேக வேட்பாளர் அருண்குமார் காணாமல் போன நிலையில் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் மாற்று வேட்பாளரான அவரது மனைவி நித்யாவின் வேட்புமனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதேபோல் சிதம்பரத்தில் பிரதான வேட்பாளர் பாரி மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் மாற்று வேட்பாளரான அவரது தந்தை நெடுஞ்செழியனின் மனு ஏற்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் காங்கிரசும் பாஜகவுடன் ரகசிய உடன்பாடு வைத்திருப்பதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தின் நாடியா மாவட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கும் பாஜகவிற்கும் ரகசிய உடன்பாடு இருப்பதாக குற்றம் சாட்டினார். இதன் காரணமாகவே மேற்கு வங்கத்தில் இருந்த 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தேர்தல் பார்வையாளர்களாக தமிழ்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். அதற்கு பதிலாக தங்களுக்கு சாதகமான அதிகாரிகளை மேற்கு வங்கத்தில் பாஜக நியமித்திருப்பதாகவும் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக மதுரையில் பேட்டியளித்த தவேக இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மம்தா கூறியது உண்மைதான் என்றார். திமுகவுடைய திரு ஸ்டாலின் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் மறைமுக உறவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உண்மை. மம்தா பானர்ஜி நீங்க சொல்லியிருக்காங்க சார். இது வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? இதுதான் அவங்களுக்கு அவங்க என்ன பார்த்தாங்களோ, அவங்க என்ன பார்த்துட்டு இருக்காங்களோ அதை இன்னைக்கு அவங்க தெளிவா பதிவு பண்ணிருக்காங்க. இந்நிலையில் இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆத்திரத்தில் நிதானம் இழந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை மம்தா கூறுவதா என்றும் பாஜகவை ஸ்டாலினை போன்று எந்த மாநில முதலமைச்சரும் விமர்சிக்கவில்லை என்றும் இது கண்டனத்திற்குரியது எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது முதல் நேற்று வரை உரிய ஆவணங்கள் இல்லாத 462 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள தகவலில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் ஈடுபடுத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு குழுக்கள் 24 மணி நேரமும் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருப்பதாகவும் ஏராளமான ரொக்கம் மற்றும் பொருட்களை அவர்கள் வாகன சோதனையில் பறிமுதல் செய்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதுவரை கணக்கில் வராத 92 கோடியே 7 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 2 கோடியே 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபானங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 75 கோடியே 76 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் 214 கோடி ரூபாய் 38 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களும் இலவசங்கள் உள்ளிட்ட 78 கோடியே 49 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மாவட்ட குறைதீர்ப்பு ஆணையம் அல்லது வருமான வரித்துறையிடம் ஆவணங்களை சமர்ப்பித்ததைத் தொடர்ந்து எவ்வித அலைக்கழிப்பும் ஏற்படாதவாறு 278 கோடி மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பரிசுப் பொருட்களை விடுவிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.